ஸோ நான் இந்த சர்க்கிளை விட்டு நான் வெளியே போயிருந்தா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுறேன். இந்த ஏடிஎம்கே அம்மா தலைவர்னு சொல்லாத யார்கிட்டையாவது நான் போய் சேர்ந்துருந்தேன்னா தப்பு இல்லையே. இதை சொல்லி தானே இவங்க அரசியல் பண்ணாங்க. அதனால தான் தினகரன் ஆதரித்தேன். உண்மை நீங்கள் சொன்னது. சசிகலா கூட தான் 3 வருஷம் ஜெயிலில் பாதுகாப்பாக இருந்தேன். நம்ம பேசுது போய் வீட்டில் ஒளிஞ்சிடுறாங்க, வரமாட்டேன்றாங்க. சார் நான் என்ன பண்ணிட்டோம்? என்னோடய அரசியல் வாழ்க்கை போச்சு. யூ ஆர் கரெக்ட். நான் பண்ணதால் இந்த 5 வருஷம் போச்சு சார் என்று. அடுத்தது பன்னீர்செல்வத்தை நம்பி வந்தேன், ஓபிஎஸ்ஸை. நாங்கள் எல்லாம் வந்து பிஜேபி கூட போகக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் 2 பேர் பிஜேபி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க, வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியனும். அவங்க பேச்சு தான் அவர் கேட்பார். இதில் தான் கோவம் ஜேசிடி பிரபாகரனுக்கு, எனக்கு, கூப்பா கிருஷ்ணன் முன்னாள் அமைச்சருக்கு, ஒரு 4-5 பேர் சரியாக வராதுங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். பிஜேபி கதவுகள் அடைக்கப்பட்டதால் அடைக்கலம் தேடி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்துட்டார். அவரை முதல்வரும் திமுகவும் சேர்த்துக்கிட்டாங்க. நேற்று விசுவாசின்னு சொன்னாங்க, அப்புறம் துரோகின்னு சொல்கிறார் முதல்வர். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். அதனால் நான் செஞ்சது தவறாக கூட இருக்கலாம், இவங்களை ஆதரித்தது தப்பாக இருக்கலாம். அதனால் வந்து உங்கள்கிட்ட நான் ஆர்கியூ பண்ண தவறெல்லாம் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஐயோ இவங்களெல்லாம் போய் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு உண்டு. ஏன்னா இந்த 5 வருஷம் நான் எங்கேயோ இருந்திருந்தால் மந்திரியே இருப்பேன், எம்எல்ஏ இருப்பேன். என்னோடய சாக்ரிஃபைஸ் சார். என்னோடய சொத்தை கொடுத்தேன், அலைஞ்சேன். ஒரு குணுகா கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்து அம்மாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததில் புகழேந்திக்கு முக்கிய பங்கு இருக்குது சார். அக்யூட்டல் ஆச்சு. முன்னாள் நீதிபதி நீதியரசர் அவர் நாகேஸ்வர ராவ்லேருந்து பி குமார், அது மணிசங்கர், தம்பா, அவர் நம்ம செந்தில், இப்படி ஒரு கோஆர்டினேஷன் பண்ணி முதல்ல ஜோதி, இப்படி தான் சார் வேலை பார்த்தோம். 11 வருஷம் சார். நீதிபதி அந்த அம்மா இறக்கும்போது குற்றவாளி இல்லை சார், நீதிபதி அது நிரபராதின்னு ஒரு தீர்ப்பு வாங்கினோம் நாங்கள் குமாரசாமி ஜட்ஜிகிட்ட இருந்து. இப்படி தானே போச்சு. அதனால் என்ன லாபம் எனக்கு? நான் என்ன சார் லாபம் அடைஞ்சேன்? பழனிசாமி கூப்பிட்டு சேர்மன் தரேன்னாரு. பழனிசாமி கூப்பிட்டு விட்டுட்டு வந்துடுங்க, சேர்மன் எடுத்துக்கோங்க அப்படின்னு கத்துறாங்க என்னை சுற்றி 20-25 மினிஸ்டர்ஸ். பதவிகள் கிடைக்காதனால தான் இன்னைக்கு புது கட்சியை ஆரம்பிச்சு. இல்லை சார் வேணான்ற நான் பதவி நான் இப்போ கூட உங்கள்கிட்ட டிக்ளேர் பண்ணுறேன். அன்றைக்கும் சார் இப்போது பழனிசாமி என்னை கூப்பிட்டு வேறு யாராவது கூப்பிட்டு எம்எல்ஏ சீட்டு தரேன், நீ உங்களுக்கு பதவி தரேன், நான் போக மாட்டேன் சார். நான் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். என்னுடைய பொது எதிரி பழனிசாமி. உண்மையான அதிமுக தொண்டர்கள் வந்து உங்கள் கட்சியில் வந்து இணைவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? டெஃபினட்டாங்க. எங்கே அது இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. அனுதினமும் வெளியில் போகிறவங்க போகக்கூடாது, இங்கே நிலச்சி நிற்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்ம். இப்போ எல்லோரும் நாங்கள் சேருவோம், பொதுக்குழு கூட்டுவேன். அதில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்க முடியும். அப்போ உங்களுக்கு அதிமுக அவங்களுடைய அந்த நான் ஒரு அதிமுக காரங்கிற அந்த கர்வத்தை விட பிஜேபி வரக்கூடாதுங்கிற ஒரு கொள்கை தான் இப்போ உங்களை இந்த கட்சி தொடங்க கரெக்டாக இருக்குது. ஒன்றும் சந்தேகமும் கிடையாது. நீங்கள் சொன்னது 100% கரெக்ட். அதிமுக நான் அதிமுகவில் பழனிசாமி மாதிரி சர்வாதிகாரி இல்லை. அதிமுக என்னை வளர்த்தது, ஆளாக்கியது, நாதியில்லார் நாடரை செய்தது அம்மா, அதில் இருக்கேன். ஆனால் என்னுடைய மெயின் எய்ம் என்டிஏ வரக்கூடாது, பழனிசாமி வரக்கூடாது. அதுதான் என்னுடைய மோட்டோ, என்னோடய கட்சியினுடைய நிலைப்பாடு. இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, அம்மா தான் நிரந்தர பொதுச் செயலாளர். பெரியாரிட்டிருந்து பிரிந்து வந்த பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அண்ணா, பெரியார் தான் தலைவர். அந்த நாற்காலி காலியாக இருக்கும். இதுதான் அண்ணா. அண்ணாவை கொடியிலே போட்டு பெயரிலே கண்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இப்படி தான் நன்றி கடனை செலுத்தினார்கள். இல்லை வேண்டாம் முடியலையே. பொதுச் செயலாளர்னு இந்த ஆள் எப்படி சார் சொல்லிக்கிறார்? இப்போது அம்மா தான் நிரந்தர பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார், அப்போ இவர் தான் பொதுச் செயலாளர்னு. பொதுக்குழு என்ன வேணால் தேர்ந்தெடுக்கும். நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லைங்க. இப்போ சிவில் டிஸ்பியூட் கேஸ் முடிக்கிற வரைக்கும் இவருக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் ஏன் அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணீங்க? அம்மா தான் நிரந்தர பொதுச் செயலாளர்னு. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக போய் பேசுவார் அவர். என்னங்க அம்மா பதவியை நான் அடைகிறேன்னு சொன்னால் இதை விட ஒரு அயோக்கியம் யார் இருக்க முடியும் அதிமுகவில்? இப்போ பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து பிறப்பு வளர்ப்பு எல்லாமே ஏடிஎம்கே. இன்னைக்கு நாயினார் ஓகே. அப்போ இன்னைக்கு வந்து அவருக்கு சுயமாக வந்து பாஜகவில் வந்து செயல்படலை நயினார் நாகேந்திரன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இல்லை பண்ணையார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுங்க, ரொம்ப வேண்டியவர். தப்பானதாக ஒன்றும் நான் அவர் மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு விரும்பலை. ஆனால் அண்ணாமலை ஸ்பீடு அவர்கிட்ட முடியாது, கஷ்டமாக இருக்கும். நீங்கள் புகழேந்திட்டு தான் புகழேந்தி ஸ்பீடை பார்க்க முடியும், அண்ணாமலை ஸ்பீடை பார்க்க முடியும். முதல்வர் விடிகாலில் ஒரு ஸ்டோக்கில் அடிக்கிறார் 5000 ரூபாய், அவர்கிட்ட அந்த ஐடியா அம்மா வழியில் பண்ணுறாரு. இதை சில பேர்த்திட்டு தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு பழனிசாமிகிட்ட போய் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். பாருங்களேன், கோட்டை விட்டார தேமுதிகவுக்கு ஒரு சீட்டை கொடுத்து கரெக்டாக கையில் வச்சுருந்தா கூட்டணி வந்திருக்குமா இல்லையா? நயினார் நாகேந்திரன் கேட்டேன். அவர் வந்து இன்னைக்கு வந்து பாஜகவில் வந்து
தலைவர் அவர் தான் தலைவர். தலைவர் தான். ஆ ஆனா அதிமுகவில இருந்து போனதுனால நீங்க முதல்ல சொன்னீங்க இல்ல, அவர் வந்து சுய விருப்பப்படி அங்க செயல்படல அப்படின்னு. பண்ண மாட்டார். மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல சார், அது அம்மா தலைவர்னு தானே இருக்கும். அவர் போய் இன்றைக்கி மாற்றிக்கலாம் கலரை. அவர் உள்ளுக்குள்ளார ரத்தத்தில் எது ஓடிட்டு இருந்தது, யார் வளர்த்தா ஆளா, அது இருக்கும். தட் இஸ் தேர் ஆல்வேஸ். தமிழகத்தில் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது தினம் வந்து பல கொலைகள், ஜாதி கொலைகள் அதிகரிச்சிட்டு இருக்கு. இந்த இதை வந்து எப்படி அது மாதிரிலாம் இருந்ததுன்னா தப்பு சார். அதே தேவ் டு கண்ட்ரோல். நான் ஒன்றும் அதெல்லாம் வக்காலத்து வாங்கவே இல்லைங்க. அது என்ன தவறுகளோ அதை சட்டம் ஒழுங்கை நிர்ணயிக்கின்ற முதலமைச்சர் அதை செய்ய வேண்டுமே தவிர, அவை அப்புறம் அதை போய் நீங்கள் வந்து தவறு என்கிறோம், சரியே சரின்னு சொல்கிறோம். ஆகவே வாட்டி தர்றாங்க டெல்மினா 13 பேரை டப்புன்னு தூத்துக்குடியில் சுடுறப்போ நான் டிவியில் பார்த்தேன்னு சொன்னார் பெரிய மனுஷன். அது 6 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 5 வருஷமா, இப்போ ரீசெண்டாக கூட நேற்றுக்கு வந்து தூத்துக்குடி தொடர்ந்து கண்டினியூவாக வந்து ஜாதிய கொலைகள் இது வேற எங்கே நடந்தது ஜாதிய கொலைகள்? இப்போது இல்லை, எனக்கு ஜாதிய கொலைகள் நடந்தது. உங்களுக்கு சசிகலா அம்மையார் தனியாக ஒரு கட்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, கண்டினியூ பண்ணிட்டு குறிப்பாக கேண்டிடேட்ஸுகளை இல்லை சொல்லுங்கள் பரவாயில்ல. அது ஒன்றும் இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்டேன், அவர் இல்லை அவர் கேட்டு சொல்லுங்கண்ணே. பெரும்பத்தூரில் ஜாதிய கொலை நடந்துக்குல்ல, அந்த விஷயம் எது நீங்கள் நீங்கள் முடியுங்க. இல்லை எனக்கு ஒன்றும் இப்பவும் ஜாதிய கொலைகள் வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. அதுக்கு வந்து திமுக அரசு நடவடிக்கை எடுக்கல, கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையில தான் தமிழ்நாடு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து ஐ டோன்ட் அக்செப்ட். தருமபுரியில் எத்தனை நாள் 144 இருந்தது உங்களுக்கு தெரியும், என்ன நடந்ததுன்னு சொல்லி. வருஷக்கணக்கில் 144 எடுக்கவே இல்லை என்னமோ. இதெல்லாம் இருக்கும் சார். ஒரு அரசு இதே மாத்திரம் காரணம் ஊழல்னு சொன்னார், அது இருந்தால் தப்பு, சரி பண்ணிக்கணும் அந்த கட்சி. அதனால் ஜாதிய கொலைகள் அப்படி நடந்தால் அதை பார்க்கக்கூடாது. கவர்மெண்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும், இல்லைன்னா அதெல்லாம் நடக்கும். அதில் வந்து நான் ஒன்றும் சபை கட்டு போகல. பட் முதலமைச்சர் எனக்கு என்னவோ திராவிட முன்னேற்ற கழகத்து மேலேயோ இந்த மாதிரி புகார்கள் மேலேயோ பெருசாக எனக்கு தெரியல. ஐ டோன்ட் திங்க். நீங்கள் இவ்வளோ தூரம் பேசி பிஜேபி வரக்கூடாதுங்கிற வார்த்தை சொல்லி பழனிசாமி வரக்கூடாத வார்த்தையை சொல்கிறீங்க. 2வது இடத்துக்கு தாவேக்கா தான் வருங்கிற வார்த்தையை சொல்கிறீங்க. அப்போது தாவேக்கா வரும்னு சொல்ல, 2 பேர்த்துக்கு போட்டின்னு சொன்னேன். 2 இடத்து, அதாவது இவங்களுள்ள போட்டின்னு சொல்லுங்கள். அப்போது திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறத மாதிரி மறைமுகமாக நீங்கள் பேசுகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் திமுக இல்லை ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நோ. ஏன் நீங்கள் சந்தேகப்படுறீங்க? இன்றைக்கி காங்கிரஸ் கூட இருக்குது, அண்ணன் திருமாவளவன் டிசைடட் ஃபேக்டர் அவர் கூட இருக்கார், மதிமுக கூட இருக்குது, தேமுதிகவை எடுத்து உள்ள முதலமைச்சர் போட்டுக்கிட்டார், கம்யூனிஸ்ட் இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, எல்லாமே அங்கே தான் முஸ்லீம் லீக் இருக்குது, கொங்கு வேளாளர் கட்சி உள்ளே இருக்குது. ஆகவே ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்காக அமைச்சு உட்காந்துருக்காருல்ல. அப்போ அந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை எதிர்த்து நிற்கிற நிலைமையில் தானே விஜய் இருக்கார், யங்ஸ்டர்ஸ் எதிர்த்து நிற்கிறாங்க. எங்கே போய் முடியும் ஐ டோன்ட் நோ. இல்லை மக்கள் திருப்பி மகேசன் சார், திமுகவும் காங்கிரஸ் தாவேக்காவும் போட்டி நடக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா இவ்வளவு சீட்டு பிடிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை அது என்னால் ஐ கேனாட். என்னுடைய தோழர் தப்பாக நினைக்கக்கூடாது. எனக்கு ஜோசி அரசியல் இவ்வளோ அனுபவம் இருக்குது. இல்லை என்னுடைய அரசியல் அனுபவத்தில் நிச்சயமாக தாவேக்கா எந்த தகராறும் இல்லாமல் 2ஆம் கட்ட தலைவர்கள் சரியான ஒர்க் பண்ணி அந்த கட்சியை கரெக்டாக கொண்டு போனாங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட அந்த ஒர்க்கு வந்து பாதிக்குது, காரணம் தெரியல, ஃபீல்டுக்கு வரல. அது நடந்தால் ஆப்போசிஷன் தாவேக்கா வரும். இன்றைக்கி ஆளுங்கட்சியாக திமுக வந்ததுன்னா இந்த ஃபைட்டை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சார், இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையில் அவருடைய குடும்ப பிரச்சனை இன்னைக்கு அது பேசும் பொருளாக மாறி இருக்குல்ல, அது அவரை யார் குடும்ப பிரச்சனை? விஜய்க்கு என்னாச்சு? இது என்னை விட அண்ணாமலை நல்லா பேசும். தினம் வருது பாருங்கள் அந்த கம்ப்ளைண்ட், அதை பார்த்தீங்களா? கரெக்டாக கேட்டார். இந்த சீமானுக்கு தேர்தல் வந்தால் வரும், எங்கேருந்து பெங்களூர்லேருந்து ஒரு லேடி விடுவோம். இது அவங்களுடைய பர்சனல் மேட்ரு. இந்த செயல்படுத்தப்படுகிறது இந்த நேரத்தை பயன்படுத்தி பாசிபிலிட்டி. பிகாஸ் இவ்வளோ நாள் பேசாமல் அந்த அம்மா இப்போ ஸ்டார்ட் பண்ணுது. அவரும் ஏதோ திரிச்சா கூட வந்து நிற்கிறாரு, அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அடிக்கிறாங்க. ஆகவே வந்து பொது நலனில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது அவர் இந்த மாதிரி நேரத்தில் யார் தூண்டி முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த நேரத்தில் இல்லை, இதுக்கு ஓப்பனாக கேட்டால் இதுக்கு பின்னாடி திமுக, ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில போட்டின்னு சொல்கிறீங்க. இப்போ இதனுடைய இந்த பிரச்சனையை இந்த அளவுக்கு தேர்தல் நேரத்தில் திமுகன்னு சொல்ல முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் வாழ்க்கை சார்.
பொண்டாட்டி ஒத்துக்கல, புருஷன் ஒத்துக்கல, கோர்ட்டுக்கு போயிட்டாங்க டைவர்ஸுக்கு. அது அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொருத்தியோட புருஷன் வாழ்கிறான் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுதுன்னு கூட வச்சுக்கோங்க. இது கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணும். ஆகவே அவங்க பர்சனலை கொண்டு வந்து அரசியலில் புகுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இட் இஸ் நாட் நெசசரி. இதுக்கு பின்புறத்துல ஏதாவது கட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா நீங்க? சார், இதுக்கு பின்புறத்துல ஏதாவது கட்சிகள் இருக்கு? இருக்கலாம், யாராவது தூண்டி விடலாம். அது யாருன்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. இட் இஸ் பாசிபிலிட்டி. தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கலாம். சார், இன்னொரு கொஸ்டின் கூட, அதாவது நீங்கள் அண்ணாமலை இருந்தப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு இருந்து அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அண்ணாமலைக்கு பொறுப்பு கிடையாது, தேசிய அளவிலான பொறுப்புகள் தான் இருக்குது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திரும்ப அவரை போட்டியிட வைத்தா அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை, அண்ணாமலை போய் போட்டிட்டாருன்னா சக்கத்து ஃபைட் கொடுத்துருவார். அவர் போய் கோயம்புத்தூர்னாரு, எம்பியில் நல்ல ஓட்டு வாங்கினார். இவர் போய் ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் நின்று ஓட்டு வாங்கினார். 2வது இடத்துக்கு போனது யாருங்க? நாடாளுமன்றத்தில் தெரியாமல் கேட்குறேன். 2வது இடத்துக்கு தேமுதிகவினுடைய விஜயகாந்தினுடைய சன்னு விஜய் பிரபாகரன் போகிறார். நெக்டு இங்கே இருக்க உங்கள் ஊர் பக்கத்தில் சிவகாசி விருதுநகரில் என்னாச்சு? நெக்டில் தான் தோத்தார், ஜெயிச்சிட்டாருன்ட்டாங்க. அதே மாதிரி சௌமியா அன்புமணி ராமதாஸ் போய் நெக்டில் அவங்களும் ஒரு 5000 ஓட்டு வித்தியாசத்தில் தோக்குறாங்க. 12-15,000. அதிமுக எந்த தொகுதியில் 2வது இடத்துல வந்து நெக்டில் தோக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ எவ்வளவு காசனாக இருந்திருந்தா பழனிசாமி, நீ போய் கை காலில் விழுந்தாவது பிரேமலதா கூட்டு வந்துருக்கணும்ல. பொதுச்செயலாளர் விட்டிய கோட்டை விட்டு அதை முதல்வர் பண்ணிட்டார். அதுக்கு யோகியது இல்லை இந்த மனுஷனுக்கு. கட்சி அழிஞ்சு போச்சுங்க. திரும்பவும் அண்ணாமலை பாஜகவினுடைய மாநில தலைவராக தமிழகத்தில் கொண்டு வந்தால் பாஜக வளருமா வளராதா? அது கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை இதில் இருக்குது. நம்ம எடப்பாடி பழனிசாமி அவரையும் தான் பார்க்குறோம். அது பிரச்சனை இல்லை. ஸ்டேஜில் ஏறி நின்று ஸ்டேஜில் ஏறி நின்று அழகா ராஜாஜி கைத்தட்டல் விடாது, வானதி சீனிவாசன் ஜி கைத்தட்டல் விடாது, அமித்ஷாஜி கைத்தட்டல் விடாது, பிரதமர் மோடிஜி விடாது, அண்ணாமலை ஜி அப்படின்னா கைத்தட்டல் நிற்கிறது 2 நிமிஷம் ஆகுது. ஆரவாரமாக எல்லாத்தையும் ஆன்னு கத்தி. இதில் ஒரு கட்சியே பிறந்ததுங்க. அதுக்கு பேர் தான் அதிமுக. அதுதான் நடந்தது. ராஜா சுகம் இல்லாமல் இருக்காரு. மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டு வராரு, ஆனால் சந்திக்கல. அதே இது திமுக தலைவர் போய் சந்திக்கிறாரு. அது எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்தது. நீங்கள் சொல்கிறது உண்மை தான். ஏன்னா ராஜா நல்லா இருக்கட்டும், நல்லபடியாக வெளியில் வரட்டும். இப்போ தினகரனை கூட தூக்கு போட்டுக்க சொல்லி கயிறு அனுப்பிச்சேன். அவர் போட்டுக்கிறாரு, அவர் இஷ்டம் எப்போ போட்டுக்கிறாரோ. ஆனால் போய் ஸ்டாலின் ஃபேமிலி பற்றிலாம் தப்பாக பேசின ராஜாவை, அது என்ன பண்பாடுன்னு அவர் போய் பார்க்குறாரு. நம்ம என்னங்க பண்ண முடியும்? அவர் ஒரு தொடர்பு இருக்குது, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மறைமுக ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள் குற்றச்சாட்டை வந்து ஒருத்தர் பார்க்குறதாலே வி டோன்ட் அக்செப்ட் தட். பிகாஸ் இன்றைக்கி இந்தியாவிலேயே 40 சீட்டையும் அப்படியே ஜெயிச்சு கொடுத்து பிஜேபி எதிர்க்கிற தலைவராக தான் நான் ஸ்டாலினை பார்க்குறேன், திமுகவை பார்க்குறேன். அதை வச்சு தான் அவங்க அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. அதில் கொஞ்சம் மாறுதல் வந்தால் கூட அடி விழுந்துடும். தேர்தலில் இணைந்து பணியாற்ற திமுக அழைப்பு கொடுத்தா உங்கள் கட்சி வந்து இணைந்து பணியாற்ற வாய்ப்பு நாங்களா இதை வந்து நான் அப்படின்னு சொல்கிறத விரும்பலை. எல்லோரும் சேர்றோம். ஏதோ தமிழ்நாடு பூரா அம்மா கொடுத்த ஒரு வாழ்த்துக்களோட தமிழ்நாடு பூரா இது மாதிரி நம்ம பிரின்ஸு மாதிரி அண்ணன் மாதிரி எல்லாத்தையும் வச்சுருக்கேன். அந்த தோழர்கள் பின்னிருக்கேன், எல்லாரையும் கூட வச்சுருக்கேன். அவர்களெல்லாம் கூட்டி பலாயிரக்கணக்கான அவங்கள கூட்டி என்ன பண்ணலான்னு கேட்டு அவர்கள் விருப்பம்தான் என்னுடைய முடிவு. சரி, நீங்கள் ஏற்கனவே வேலுமணி விஷயத்தை பேசுனீங்கல்ல, இந்த பிரேமலதா கூட்டணியில் போகாதேன்னு விளக்குறாருங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லையா? இப்போ வேலுமணி ஏன் அந்த விஷயத்தை சொல்கிறார்? வேலுமணி பிடிக்கல சார் யாருக்கும் பழனிசாமி பிடிக்கல. எல்லாரும் ரொம்ப எரிச்சலாக கூட. இங்கே போக தமாஷெலாம் பாருங்கள். 5 கோடி ரூபா காமிக்கணும். உங்கள் நியூஸ் எடுத்துக்கோங்க, பெரிய நியூஸு. அதிமுகவில் சீட்டு வேணும்னா 5 கோடி ரூபா டிடிபி காமிக்கணுமா? 5 கோடி காமிக்கலாம் ஒத்துக்க மாட்டேங்கிறார் பழனிசாமி. அம்மா காலெல்லாம் போயிடுச்சு, திமுகவில் காமிக்க சொல்கிறாங்களா? 5 கோடி ரூபா இல்லாமல் நீங்கள் தலைமை கழகத்துக்கு போக முடியாது. இதுதான் நிலைமை. ஆகவே இன்று இங்கே வந்தது மகிழ்ச்சி. இங்கேருந்து தான் எனது பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து நல்ல வரவேற்போட, மக்கள் வரவேற்போட, உங்கள் ஆதரவோடு நான் இதை துவக்கி இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.